சுக்கிரன், புதன் ஒரு ஜாதகத்துல வலிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்துல மிதுன லக்னம், கன்னியில சுக்கிரன், புதன் இருந்தா இது ஒரு பலன் கிடைக்கும். மீனத்துல குரு, சுக்கிரன் இருந்தா இது ஒரு பலன் கிடைக்கும். ஒரே லக்னத்துல தான் இந்த ஒரே லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கன்னியில குரு, அதாவது சுக்கிரன், புதன் இருந்தாலும், மீனத்துல சுக்கிரன், புதன் இருந்தாலும் வேறுபட்ட, மாறுபட்ட பலன்கள் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இருவரும் நட்பு அணியைச் சேர்ந்தவர்கள் தான். கன்னியில சுக்கிரன் நீசம். ஆனா, புதன் உச்சம். இப்ப 2 பேர் இருக்காங்க. அதே சமயத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சம், புதன் நீசம். இந்த 2 ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள வச்சு, இதே ஒரே மிதுன லக்னத்துக்கு ஏகப்பட்ட பலன்களை சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் உச்சம், லக்னாதிபதி 4ஆம் அதிபதி மீனத்துல நீசம். அதே சமயத்துல 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் நீசம், 1க்கும் 4க்கும் உடைய புதன் உச்சம். இப்ப நீசபங்க ராஜயோகம்ங்கிற அடிப்படையில சுக்கிரனும் நீசபங்கமாயிருவார் கன்னியில. மீனத்துல புதனும் நீசபங்கமாயிருவார். அப்ப இது என்ன விதமான பலன்களை தரும் அப்படின்னா, 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கும் பொழுது, இந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும்னா, வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் கிடைக்கும். பூர்வீக விஷயத்துல இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவருக்கு விரயமாகும் அப்படின்னு ஒரு விதமான கான்செப்ட்ல நம்ம எடுக்கலாம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு 1, 4 அப்படிங்கிற புதன் நீசபங்கமாயிட்டாரு. 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் உச்சமாயிட்டார். அப்ப இவர் என்ன ஆகும்னா, படித்த படிப்பின் மூலமாக சொந்த தொழில் பண்ணாருன்னா, வெளிநாட்ல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். இவர் வெளிநாட்ல போனா தான் வேலை வாய்ப்புகள ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல எடுக்கலாம். எப்படி வேணாலும் பலன் இருக்கலாம். ஆனால், ஒரே கிரக அமைப்பு இருக்கின்ற இடத்தை பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக மாறுபடுகிறது அப்படிங்கிறத நாம இங்க மறுப்பதற்கில்லை. நம்ம சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக, எந்த வகையில் பார்த்தாலும் சுக்கிரனும், புதனும் ஒரே ராசியில் இருப்பது என்பது நல்ல பலன்தான். அவை இருக்கின்ற இடத்தை பொறுத்து பலன்கள் கொடுக்கின்ற சதவீதம் வேறுபடும், மாறுபடும் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. உங்க தனிப்பட்ட ஜாதகத்த பொறுத்து பலன்கள் வேறுபடும். ஸோ, இந்த பலன்கள் முக்கியமாக நல்ல பலன்களாகவே இருக்கும்.